Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம இந்த வீடியோவில் சன் டிவியில் கூடிய சீக்கிரம் வர இருக்கிற ஒரு நியூ சீரியல் அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் அந்த நியூ சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட் கிளிக்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹாப்பியான நியூஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆமாங்க, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 30,000 சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வந்து ரீச் பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் இல்லாட்டினா கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. ஸோ எங்கள் சார்பாக வியூவர்ஸ் ஆனவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. இந்த சீரியலோட மெயின் லீட் யார் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம கார்த்திக் வாசு தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அரவி சீரியலில் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் இதில் மெயின் லீட் ஃபீமேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிமிஷிகா. இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கண்ணான கண்ணி சீரியல் நடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற இந்த சீரியல் தான் புனிதா. மேபி பார்த்தீங்கன்னா சன் டிவி 3 முடிச்சுக்கு அப்புறமா இந்த சீரியலோட ப்ரொமோவை தான் லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சீரியலோட ஷூட்டிங் வந்து எப்போவோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது நமக்கு இந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சில பிக்சர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய பேர் வந்து இருக்காங்க. இவங்களாம் சும்மா கெஸ்ட் ரோலா இல்லை இவங்களுக்குலாம் ஒரு பெர்மனன்ட் கேரக்டர் அந்த சீரியலில் இருக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் லான்ச் ஆனதுக்கப்புறமா இப்போது அவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ்கமல். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக சந்தியாராகம் சீரியலில் வந்து சிவா கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கெஸ் வாட் ஷூட்டிங் இஸ் கோயிங் ஆன், அப்புறமா கம்மிங் சூன் இன் சன் டிவி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்காத நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்கமலோட ஒய்ஃப், இவங்க லாஸ்ட்டாக பூவா தலையா சீரியலில் செல்வி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் இந்த பிக்சரில் இருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் கப்பிள் பிரீத்தி சஞ்சீவ், நம்ம லக்ஷ்மி சீரியல் ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் அவரோட ஒய்ஃப் பிரீத்தி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆனந்தராகம் சீரியலில் வசந்தரா கேரக்டர் பண்ணுறாங்களே இவங்க ரெண்டு பேருமே அந்த பிக்சரில் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் கெஸ்ட் ரோல் வர்றதுக்கு தான் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீவில் லக்ஷ்மி சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். அண்ட் நம்ம ஹீரோ வாசு இருக்கார், இன்னும் 2 தெரியாத முகங்கள் இருக்காங்க. ஸோ இப்போது நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா நம்ம நிமிஷிகா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் எதுவும் புனித சீரியலை பற்றி அப்டேட் கிடச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்கள் சேனல் வீடியோஸில் கேட்குற மெயினான 2 கமெண்ட். ஃபஸ்ட்டு வானத்தை போல் எப்போ முடியுது, அதுக்கான ஒரு வீடியோவை நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடுகளம் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆடுகளம் பார்த்தீங்கன்னா சரிகமா டிவி ப்ராடக்ட். ஆல்ரெடி சரிகமா பார்த்தீங்கன்னா 3 சீரியல் சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மல்லி, இனியா அண்ட் நான் பிரைம் டைமில் இலக்கியா. ஸோ 4th டைம் ஸ்லாட்டை வந்து சரிகமா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் வந்து 4 சீரியல்ஸ் சன் டிவியில் பண்ணுறதுலாம் வந்து இம்பாசிபிள் தான். ஸோ நம்ம ஆடுகளம் சீரியல் வரதுக்கு வந்து ஒரு சீரியல் கண்டிப்பாக முடிக்கணும். அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுற அந்த 3 சீரியலில் இந்த 3மே இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லை. ஏன்னா இலக்கியா வந்து நான் பிரைம் டைமில் ஃபஸ்ட்டு, மல்லி இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனியா வேணால் சான்ஸ் இருக்குது, பட் பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.